ஜான்வரி ஜம்ப் ஆகி போயிடுச்சு, பிப்ரவரி ஃப்ளை ஆயிடுச்சு, மார்ச் பண்ணிட்டே வந்து செப்டம்பரே வந்துருச்சு. 2025க்கு இன்னும் 3 months தான் இருக்கு. ஆனா தேவன் எனக்காக தந்த பல வாக்குத்தத்தங்கள் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க பர்சன் நீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாக்குத்தத்தம் பண்ணின நம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 10:23 அழகாக எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிளா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிரகாம் சாரால நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம் மற்றும் சாராளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த நிலைமையில தேவன் நான் உன்னை பெரிய ஜாதியாகுவேன் என்று ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தப்போ ஆபிரகாம் 75 வயதுள்ளவராய் இருந்தாராம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும் போதோ அவர் 100 வயது உள்ளவராய் இருந்தார். கிட்டத்தட்ட 25 years தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம காத்திருக்க பண்ணினார். இந்த வெயிட்டிங் பீரியட்ல ஆபிரகாம் அவசரப்பட்டு தன் மனைவியின் பேச்சை கேட்டு வழிவிலகி போகும்போது கூட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள நம் தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமுக்கு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணினார். நீங்களும் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் எப்படா எனக்கு நிறைவேறும்னு காத்திருக்கிறீங்களா? ஆபிரகாமை போல ஆண்டவர் முன்பாக நம்ம உத்தமமாய் நடக்கும்போது தேவன் அவர் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் குறித்த காலத்துல நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போ